வெல்கம் டு VOT ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒருத்தனோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு 5000 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. மலைச்சு போனவன் அந்த காசை செலவு பண்ணலான்னு ஜாலியா வெளியே போறப்பதான் அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அன்னோன் நம்பர்ல இருந்து வந்த அந்த போன் கால்ல எதிரில் உள்ள குரல் சொல்றது எல்லாமே நிஜ வாழ்க்கையில அப்படியே நடக்கு. அது சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை இவன் ஃபாலோ பண்ணா இவனுக்கு சேஃப்டி. ஒரு இடத்துல இவன் தப்பா பண்ணாலும் இவன் உயிருக்கே ஆபத்தா முடியுது. அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஈகிள் ஐ. படத்துடைய கழுகு பார்வைங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி படத்துல முத சீன்லயே அமெரிக்க மிலிட்டரி பறக்க விட்ட ஒரு சின்ன ட்ரோன் ஒண்ணு வெளிநாட்டு நிலத்துக்கு மேல பறந்துகிட்டு இருக்கு. ஒரு தீவிரவாதி படையோட முக்கியமான தலைவனை கண்காணிக்க இந்த ட்ரோனை அனுப்பி விட்டுருக்காங்க. கையில அதிநவீன துப்பாக்கிகளோட சில ஆட்கள் 3 கார்ல ஏறி ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோனு அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணி போய் அங்க இருந்த வீடியோவை லைவா இங்க அமெரிக்கன் கமெண்ட் சென்டருக்கு காமிச்சிட்டு இருக்கு. இவங்கிட்ட உள்ள அந்த அதிநவீன கம்ப்யூட்டர் ஆடியோவையும் முகரையும் அவன் போட்டோ கூட மேட்ச் பண்ணி பார்த்ததுல 51% தான் மேட்ச் ஆகுது. நம்ம தேடுற ஆள் தான் இவன் 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால மிஷனை அபார்ட் பண்ணுங்க அப்படின்னு கம்ப்யூட்டர்ல காமிக்கி. ஆனா இவங்களோட உளவுத்துறையோ நம்ம தேடுற ஆள் தான் அவங்க, இது எங்களோட இன்டெலிஜென்ஸ்னு அங்க வீடியோ கால் மூலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல. கம்ப்யூட்டர் நம்புறதா களவாணி பேர்ல நம்புறதான்னு. ஒருவேளை இவங்க தேடுற தீவிரவாதி இவனா இருந்தா இவனை போட்டு தள்ளுறதுக்கு இதை விட பெஸ்ட் சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவன் வெளியே வர்றதே 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். இந்த வாய்ப்பை விட்டுட்டேன்னா திரும்ப எப்ப வருவான்னு தெரியாது. அப்போ அந்த கமாண்ட் சென்டர்ல பிரசிடென்ட்டோட போன் கால் வருது. ஒருவேளை நம்ம தேடுற ஆளா இருந்து நம்ம இவனை தப்ப விட்டுட்டேன்னா நம்ம நாட்டு மக்கள் ஆபத்துல இருப்பாங்க, அதனால கொஞ்சம் யோசிக்காதீங்க, அந்த பயலை அங்கேயே முடிச்சு தெளிங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் போன் கால வச்சிருக்காரு. வேற வழி இல்லாம வைஸ் பிரசிடென்ட் கிரீன் சிக்னல் கொடுத்துல சட்டுன்னு ஒரு ட்ரோனை அனுப்பி 2 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போய் மிசைல் பாம்பை போட்டு அங்க இருந்த மொத்த வேலையும் சொல்லி முடிச்சிடறாங்க. அப்படியே படத்தை டைட்டில் போட்டு அடுத்தது அமெரிக்க நாட்டுல தன் நண்பர்களோட உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவை காமிக்காங்க. ரொம்ப சாமர்த்தியமான பயம் இல்ல, கூட விளையாண்டுட்டு இருந்த 2 பேர் மண்டையும் கழுவி நைஸ் போல சீட்டாட்டத்துல ஜெயிச்சு மொத்த காசையும் அடிச்சிடறான். அன்னைக்கு சாயங்காலம் வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு திரும்ப ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கான். அவன் ஏரியால போய் இறங்கினவன் அவன் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்காக ஏடிஎம்ல காசு எடுக்கலான்னு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் அமுக்குறான். அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு ஏடிஎம் பள்ளி இழிச்சிருது. இன்னைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே திருட மாதிரி போற வேண்டிதான் அப்படின்ட்டு ஷூ எல்லாம் கலத்தி கையில வச்சுக்கிட்டு சத்தம் கேட்காம மெல்ல போய் அவன் கதவை திறக்கான். கரெக்டா ஓனரம் அங்க வந்துடுறாங்க. ஐயோ அக்கா வந்துட்டீங்களா, நீங்க தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு போய் அவன் பாக்கெட்ல இருக்கிற எல்லா காசையும் எடுத்து கொடுக்கான். அது எல்லாமே சில்லற காசு, கூட்டி கழிச்சு மொத்தமே 600 ரூபா தான் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, பின்னாடி தாரன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு அவங்க அம்மாட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினதுல செய்தியை கேட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். ஆர்மியில இருந்த இவனுடைய அண்ணன் தீவிரவாத தாக்குதல்ல இறந்துட்டார் போல இருக்கு. அங்க அவன் அண்ணன் உடம்ப சோப்பட்டியில படுக்க வச்சிருக்காங்க. பக்கத்துல போய் அவன் அழுதுட்டு அஞ்சலி செலுத்துறப்பதான் நமக்கு தெரியுது இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு அச்சஸ்ல இருக்கிற ட்வின்ஸ். அண்ணனை பேக்கப் பண்ணி அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அவனோட ரூமுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. அப்ப இவனுடைய அப்பா அங்க வராரு. கடந்த 6 மாசமா நீ ஆளே காணாம போயிட்ட, எங்கடே போயிருந்த அப்படின்னு கேட்க, அலாஸ்கால ஒரு கடையில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அங்கதான் தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ எப்பதாம்ல உருப்பட போற அப்படின்னு அவங்க அப்பா வழக்கம் போல ஏச ஆரம்பிக்க கடுப்பான இவன் இனிமேல் இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதே நேரத்துல அந்த ஊர்ல உள்ள இன்னொரு வீட்டை காமிக்காங்க. கணவனை பிரிஞ்சு வாழ்ற ஒரு அம்மா தன்னுடைய மகனை ஒரு ஸ்கூல் டூருக்காக கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தா அங்க அவனுடைய அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த பையனை அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கூல் டீச்சர் கூட அனுப்பி வைக்காங்க. ஏதோ ஒரு பெரிய அரசாங்க நிகழ்ச்சியில மியூசிக் வாசிக்கிறதுக்காக இந்த ஸ்கூல்ல உள்ள மியூசிக் குரூப்பை கூட்டு போறாங்க போல. அதனால நம்ம பையனுடைய ட்ரம்பட்டையும் ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அங்க லக்கேஜ்ல வச்சு அவனை ட்ரெயின்ல ஏத்தி விடுறாங்க. இவங்க ஏத்தி விட்டுட்டு கிளம்பில அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மாதிரி திருட்டு மொழியோட வந்த ஒரு மொட்டை பைய நம்ம பயலோட ட்ரம்பட் பெட்டியை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய வழக்கமான ஸ்டாப்புக்கு வந்து இறங்கி இன்னைக்காவது சம்பளம் போட்டுருக்காங்களா பாப்போம் அப்படின்னு ஏடிஎம் கார்டை உள்ள விட்டு பேலன்ஸை பார்த்தா 700 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குன்னு காமிக்கி. என்னடா இது விளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கேன்சல் பண்றான். ஆனா கேன்சல் ஆகாம மலமலன்னு காசா கொட்ட ஆரம்பிக்குது. ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பழக்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு சட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அங்க அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா ஓனரமா இவன் வீட்டு கதவை பூட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்த உடனே இல்ல என்னடா உனக்கு அமேசான்ல இருந்து இத்தனை பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அமேசான்ல பார்சலா, நான் ஆர்டரே போடலையே அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா அவன் ரூம் ஃபுல்லா பெரிய பெரிய ட்ரம், பெட்டி, சூட்கேஸ்னு என்னென்னமோ வந்திருக்கு. அப்படி அதுல என்ன இருக்குன்னு ஒரு பெட்டியை சும்மா சாம்பிளுக்கு திறந்து பார்க்கான். உள்ள ஸ்னைப்பர்ல மாற்ற 4x ஸ்கோப். பதறி போனவன் அடுத்தடுத்த பெட்டிகளை திறந்து பார்த்தா உள்ள அதிநவீன ரக துப்பாக்கி, அமெரிக்க ராணுவத்தோட ரகசிய டாக்குமெண்ட்கள்னு என்னென்னமோ இருக்கு. நம்ம பயலுக்கு வேர்த்து விறுவிறுத்துருது. அப்ப அவன் போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பார்த்தா எதிரில் ஒரு பொண்ணோட குரல். இன்னும் 30 செகண்ட்ல உன் வீட்டுக்கு FBI போலீஸ் வர போறாங்க, உடனே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுது. யார் பனி அப்படின்னு கேட்டா உடனே இங்க இருந்து கிளம்பி மேத்திஸ் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் FBI போலீஸ் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. கையில விலங்கு போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு அவனை FBI ஹெட் குவார்டர்ஸ் கூட்டு போய் விசாரணை ரூம்ல உட்கார வச்சுட்டு ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர் உள்ள வராரு. இவர் தீவிரவாத ஒழிப்புத்துறையில இருந்து வந்திருக்க டிடெக்டிவ்னு சொல்றாரு. அவர் கையில உள்ள ஃபைல்ல இவனையும் இவங்க அண்ணனை பத்தியும் சின்ன வயசுல இருந்து இருக்கிற எல்லா டீடைலும் அங்க டாக்குமெண்டா இருக்கு. உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு பல கோடி ரூபாய் வந்துச்சு, அது யார் அனுப்புனா அப்படின்னு கேட்க
எனக்கு என்னையா தெரியும், ஏடிஎம் அமுக்கணும்னா காசு வந்துச்சு எடுத்துட்டு போனேன், இது ஒரு தப்பா அப்படின்னு கேட்க அவரு அந்த காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்றாரு. பார்த்தா தீவிரவாத அமைப்பான ஹெசபுல்லா அக்கௌண்ட்ல இருந்து இவன் அக்கௌண்ட்டுக்கு பல கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கறது. நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். இறுதியா எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, அதுல ஏதோ ஒரு பொண்ணு பேசினா, அதை தவிர வரை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறான். ஆனா அந்த டிடெக்டிவோ கொஞ்சமும் கருணை காட்டாம, நீ எவ்வளவு வேணாலும் போய் புழுவிக்கோ, ஒன்னு இங்க இருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கிளம்பி போயிடுறாரு. சாதாரண ஜெராக்ஸ் கடையில தான் நான் வேலை பார்க்கேன் அப்படின்னு தனியா கடந்து புலம்புறான் நம்ம ஹீரோ. அதே நேரத்துல இந்த மியூசிக் டூருக்கு கிளம்பி போனானே சின்ன பையன், அவனுடைய அம்மா ஒரு பார்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பையன்ட்டு இருந்து போன் கால் வருது. பசங்க அங்க போய் சேர்ந்துட்டாங்க போலயான்னு சொல்லிட்டு சந்தோஷமா போன் எடுத்து பேசுறாங்க. ஆனா எதிரில் ஒரு பொண்ணோட குரல் கேக்கு, உனக்கு எதிரில் உள்ள மெக்டானல்ஸ் டிவியை பாரு, உன் பையனுக்காக உன் உயிரை பணையம் வைப்பியா அப்படின்னு கேட்க பதறி போன இவ டிவியை பார்க்கா. அங்க சடார்னு ஓடிட்டு இருந்த மெக்டானல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இவளுடைய பையன் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அந்த லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. நாங்க சொல்றபடி நீ கேட்கலனா உன் பையன் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெயினை கவுத்தி விட்டுருவோம். நீ இருக்கிற இடத்துல இருந்து நேரா நடந்து போனா முக்கல கருப்பு கலர் போர்ஷா கார் ஒன்னு இருக்கு, அதுக்குள்ள சாவி இருக்கும், அதுல ஏறி உட்காரு, உன் போனை நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது கலகம் பண்ணலாம்னு நினைச்ச உன் பையன் பீஸ் ஆயிடுவான்னு சொல்லுறான். இங்க அந்த டிடெக்டிவ் காமிக்காங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. இவ யாருன்னா ஏர்ஃபோர்ஸ்ல உள்ள ஒரு கமாண்டர் போல இருக்க. நம்ம டிடெக்டிவ் பார்த்து நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே ஜெர்ரி ஷா, அவனை நான் பார்த்து பேசணுங்க, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இவ ஒரு ஃபைலை தொடர்ந்து காமிக்கா. அதுல நம்ம ஹீரோ அண்ணனோட போட்டோ இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அச்சஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸ். இவங்க அண்ணன் ஈத்தன் ஷா எங்க ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சோல்ஜர், அதனால இந்த தம்பியை பிடிச்சு நான் விசாரிக்கணுங்க, இப்போ என்னால ஒன்னா அவனை பார்க்க விட முடியாது அப்படின்னு டிடெக்டிவ் சொல்லிக்கிட்டு இருக்க. இவ டிடெக்டிவை கன்வின்ஸ் பண்ண பார்க்கா. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற சிசிடிவி கேமரா அங்க உள்ள ஃபேக்ஸ் மிஷினை ஃபோக்கஸ் பண்ணுது. உடனே தானா அந்த ஃபேக்ஸ் மிஷின்ல ஒரு ஃபேக்ஸும் பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கு. அதுல நம்ம ஹீரோவான ஜெர்ரி ஷா அவனோட லாயருக்கு ஃபோன் பண்ணிக்கலான்னு அரசாங்கம் ஃபேக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கு. உடனே அங்க வந்து ஒரு ஆபீசர் இவன் விலங்க அவுத்து விட்டு போன் கால் பேசுறதுக்குன்னு ஒரு ரூம்ல கொண்டு போய் உட்கார வைக்காரு. அங்க ஒரு போன் இருக்கு, அதை எடுத்து இவன் லாயர் நம்பர் டைப் பண்ண ரிங் போகுது. கால் அட்டன் பண்ண உடனே மறுபடியும் அந்த பொண்ணோட குரல், உன்னை தப்பிச்சு ஓட சொன்னோம் ஆனா நீ கேட்கல, இப்ப நான் சொல்றதை கேளு, உடனே தரையில படு, உனக்கு 5 செகண்ட் தான் இருக்கு அப்படிங்க. பார்த்தா பக்கத்து பில்டிங்ல வேலை பார்த்துட்டு இருந்த கிரேனு சல்லுன்னு வந்து இந்த ஃப்ளோரை அடிச்சு உடைச்சிருது. உடனே சத்தம் கேட்டு ஓடி வந்து FBI போலீஸ்காரங்க இவன் தான் தப்பிச்சு ஓட போறான்னு நினைச்சு இவனை துப்பாக்கியால சுட ஆரம்பிக்காங்க. போன்ல பேசுற அந்த லேடி வாய்ஸ் உடனே பில்டிங்ல இருந்து குதி அப்படின்னு சொல்ல இவனுக்கும் வேற வழி இல்ல, குதிச்சிடறான். கரெக்டா ஒரு ஷெட்ல லேண்ட் ஆகி உருண்டு நேரா ஒரு தண்டவாளத்துல போய் விழுறான். எதிரில் ட்ரெயின்ல சட்டுன்னு தாவி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்டுல எல்லாரும் ஜெரிசா இந்த ட்ரெயின்ல ஏறு அப்படின்னு வருது. உடனே கொஞ்சமும் யோசிக்காம நம்ம பய உள்ள ஏறிடுறான். அப்போ அவன் சீட்ல உட்காந்துருக்க பக்கத்து சீட்ல ஒரு ஆளு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் போனை ரிங் அடிக்கி அதுல ஜெரி போனை எடு அப்படின்னு எழுதி இருக்கு. என்னவே நடக்குதுங்க அப்படின்னு பதறி போன நம்ம ஹீரோ சரி எடுப்போன்னு அவர் போனை நைஸ் போல எடுத்து பேசலாம். இந்த ட்ரெயின் 3 ஸ்டேஷன் தாண்டற வரை இங்கேயே உட்காந்து 4வது ஸ்டேஷன்ல இறங்கி எங்களுக்கு வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு பார்சல் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவன் போனை கட் பண்ணிட்டு அந்த ஸ்டேஷன்ல இறங்கி எதிர் திசையில போற ட்ரெயினுக்குள்ள ஏறி உட்காந்துடுறான். அப்போ உடனே அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ சொல்லி பேச்ச கேட்கல தம்பி, இன்னைக்கு நீ செத்த அப்படின்னு சொல்லவும் சட்டுன்னு அங்க நிக்கிற எல்லார் போன்லயும் கீன்னு அலற அடிக்கு. என்னன்னு பார்த்தா அங்க கருப்பு கோட்டு போட்டு உங்க கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்கானே அவன் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் தீவிரவாதி அப்படின்னு சொல்ல எல்லாரும் இவன் மேல பாய பாக்குறாங்க. அப்ப சரியான நேரத்துல ட்ரெயின் கதவு திறக்க இவன் ரன்னிங்ல குதிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அப்போ மறுபடியும் போன் கால் வருது, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீ எக்ஸிட் ஆன உடனே ரைட் சைட்ல ஒரு பிளாக் கார் இருக்கும், அதுல போய் ஏறு அப்படிங்க. இவளும் தலைதறிக்க ஓடி வந்து அங்க நின்று பிளாக் காருக்குள்ள ஏறான். பார்த்தா அந்த பயலோட அம்மா உட்காந்துருக்காங்க. ஆனா அது தெரியாத நம்ம ஹீரோவோ காரை எடு, நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டோம்ல, காரை எடு அப்படின்னு கதறான். பதிலுக்கு அந்த அம்மாவும் என் பையனை எங்கன்னு கதறாங்க. உங்க பையனா, அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாத அப்படின்னு சொல்றப்பதான் இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்கிட்ட போன்ல பேசுனது நீங்க இல்லையா அப்படிங்க. ஆட பாவி உனக்கும் போன் கால் வந்துச்சா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ கார்ல உள்ள ஜிபிஎஸ்ல அந்த பொண்ணு வாய்ஸ் வருது, காரை உடனே ஓட்டுங்க அப்படின்னு சொல்றா. அடுத்த செகண்ட் துப்பாக்கி புல்லட்டு காருக்குள்ள பாயுது. பார்த்தா இவங்களை விரட்டி வந்த போலீஸ் இவங்களை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. பதட்டத்துல இந்த அம்மா காரையும் காரை ஓட்ட ஆரம்பிச்சிடறான். உடனே பின்னாடி ஒரு 4-5 போலீஸ்காரர்கள் விரட்டிட்டு வர அதுல உள்ள ஜிபிஎஸ் வாய்ஸ் ரைட்ல திரும்ப லெஃப்ட்ல திரும்ப நேரா போன கைடன்ஸ் கொடுக்கு. இவங்களும் அதே மாதிரி ஓட்டுறாங்க. 2-3 போலீஸ்காரங்க அங்கங்க முட்டி மோதி ஒரு கலைபரமே ஆயிருது. ஆனா அதுக்கு அப்புறமும் விடாம ஒரு 3-4 போலீஸ்கார் துரத்திட்டு வர ஜிபிஎஸ்ல உள்ள வாய்ஸ் இவங்களை நேரா பக்கத்துல உள்ள ஹார்பருக்குள்ள போக சொல்லுது. அங்க போய் பார்த்தா பழைய இரும்பு சாமானால 4-5 பெரிய கிரேன் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கு. அது வழியா போங்க அப்படின்னு சொல்ல இந்த அம்மாவும் அதே வழியா ஓட்டுறாங்க. அப்ப பின்னாடி வந்த போலீஸ்காரெல்லாம் அந்த பெரிய கிரேன் இரும்பு கரங்கள் அப்படியே தூக்கி போட்டு அடிச்சு கவுத்து விட்டுருது. இறுதியா ஒரு கிரேனு இவங்க காரியம் அப்படியே அலேக்கா தூக்கி பக்கத்துல இருக்கிற கடலுக்கு நேரா கொண்டு போகுது. உடனே அந்த ஜிபிஎஸ் வாய்ஸ், கிரேன் இப்போ உங்க காரை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுரும், இப்போ உடனே நீங்க வெளியே குதிக்கணும், இல்லைன்னா தண்ணியில முங்கி செத்துருவீங்க அப்படின்னு சொல்ல என்னடா இது ரோதனையா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த அம்மாவை கூப்பிட்டு கார்ல இருந்து வெளியே குதிச்சிடறான். நேரா அங்க இருந்து ஒரு குப்பை மேட்டுக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. அவங்க குதிச்ச அடுத்த செகண்ட் காரை அப்படியே அந்த கிரேனை தண்ணிக்குள்ள போட்டு அது உள்ள முங்கிடுது. அடுத்த 1 நிமிஷத்துல இந்த இடம் பூரா போலீஸ் வந்துடுறாங்க. தண்ணிக்குள்ள முங்கின காரை உடனே வெளியெடுக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. ஆனா நம்ம ஆளுகளோ
போதோ விழுந்த அந்த குப்பை மேட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட அந்த குப்பை கப்பல் அப்படியே அங்கிருந்து கிளம்பி இவங்களை வேற பக்கமா கூட்டு போகுது. இங்க போலீஸ்காரங்க தண்ணிக்குள்ள முங்கின காரை வெளியே எடுத்துடுறாங்க. ஆனா அதுல நம்பர் பிளேட்டே இல்ல. இன்ஜின் நம்பரை வச்சு செக் பண்ணா அந்த கார் யாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகலன்னு காமிக்கி. அந்த கார்ல ஒரு பொண்ணு இருந்தாலே அவ யாருன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கேட்காரு. ஆனா இந்த ரோட்ல இருந்த எல்லா சிசிடிவி கேமராவும் ஒரு 7 நிமிஷத்துக்கு ஆஃப் ஆயிட்டு சார். அந்த பொண்ணை பத்தின எந்த ஒரு போட்டோ இமேஜ் கூட இல்ல அப்படிங்க. என்னடா இது, சிசிடிவி ஆஃப் ஆகுது, ஆட்டோமேட்டிக் கிரேன் போலீஸ்காரெல்லாம் தூக்கி வீசுது, இங்க ஏதோ ஒரு பெரிய சதி நடக்கு அப்படின்னு டிடெக்டிவ்க்கு புரிஞ்சிருது. அதே நேரத்துல அங்க குப்பை கப்பல்ல போயிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அந்த பொண்ணு போன் பண்றா. நீங்க போயிட்டு இருக்கிற கப்பல் இன்னும் காம நேரத்துல ஹார்பர்ல போய் நின்றும், இறங்கி உன் கூட இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற 123வது ஹைவே நம்பர்ல போ, அங்க 8வது தூணு பக்கத்துல வந்து நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் ஆயிருது. அதே நேரத்துல அமெரிக்காவோட இன்னொரு நகரத்துல உள்ள டெஸ்டிங் கிரவுண்ட் அப்படிங்கிற இடத்த காமிக்காங்க. இங்க துப்பாக்கி டெஸ்டிங், வெடிகுண்டு டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. அங்க வைரக்கல் மாதிரி இருக்கிற சின்ன கல்லை ஒண்ணு வச்சு டெஸ்டிங் பண்ண வச்சிருக்காங்க. இந்த கல்லு சாதா கல்லு கிடையாது, இது பேரு ஹெக்ஸாமெத்திலின் கிறிஸ்டல். 2 இன்ச் சைஸ்ல இருக்கிற ஒரு கல்லை வச்சு 2 கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வெடிச்சு சதறக்கூடிய தன்மையை கொண்டது. இதை வெடிக்க வைக்கிறதுக்கு பர்டிகுலர் சவுண்ட் ஃப்ரீக்வன்சியால மட்டும்தான் முடியும். இவங்க ஒவ்வொரு கிறிஸ்டலையும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்டலை வச்சிருக்கிற கம்பெனி சுமார் 200 கல்ல ஆர்மிக்கு இன்னைக்கு ஆர்டர் அவுட் பண்றாங்க. ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு பெட்டியில போட்டு ஆட்டோமேட்டிக்கா ட்ரேல போய்கிட்டு இருக்க. அப்போ 2 பெட்டியை மட்டும் கம்ப்யூட்டர் தனியா வேற பக்கம் திருப்பி விட்டுருது. அதுல ஒரு பெட்டி சிகாகோ நகரத்துல உள்ள ஒரு மியூசிக் கடைக்கு போகுது. அந்த மியூசிக் கடையோட ஓனருக்கும் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. இந்த மொட்டை மண்டை யாருன்னு நீங்க நல்லா கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப கட்ட சீன்ல நம்ம பையன் ஒருத்தன் மியூசிக் ட்ரிப்புக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தானே, அப்ப அவனுடைய ட்ரம்பட் சூட்கேஸ ஒரு மொட்டை ஆட்டையை போட்டு போனானே, அந்த மொட்டை தான் இவர். அந்த பெட்டிக்குள்ள உள்ள கல்லை வச்சு என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க. அதே மாதிரி இந்த மொட்டை பண்றாரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு வந்திருக்கிற மாதிரியே இன்னொரு பெட்டி அந்த ஊர்ல உள்ள நகை கடைக்காரர் ஒருத்தருக்கு போயிருக்கு. அவரும் அந்த போன்ல பொண்ணு சொல்ற மாதிரியே அந்த கிறிஸ்டல் எடுத்து கட் பண்ணி ஒரு நெக்லஸ்ல வைரக்கல் மாதிரி பதிச்சு வைக்காரு. அந்த கிறிஸ்டல் நெக்லஸ வைர நெக்லஸ் மாதிரி பேக் பண்ணி ஏதோ ஒரு அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி விடுறாரு. இங்க நம்ம மியூசிக் மொட்டை அந்த கிறிஸ்டல் கல்ல கட் பண்ணி நம்ம பயலோட ட்ரம்பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு ஓட்டைக்குள்ள பூத்தி வைக்காரு. இங்க நம்ம ஹீரோவும் அந்த அம்மாவும் அந்த கப்பல்ல இருந்து இறங்கி அந்த பொண்ணு சொன்ன ஹைவேல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சுத்தி முத்தி பாலைவனம் மாதிரி இருக்கு. பெரிய பெரிய எலக்ட்ரிக் டவர் மட்டும் தான் அந்த ரோட்ல இருக்கு. ஆனா பாவீங்களா, இது ஹைவே இல்ல, இது ஒரு பொய்வேன்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயில்ல இவங்க நடந்து போய்கிட்டு இருக்க. பின்னாடி வேகமா ஒரு கார் வந்து நிக்கி. அதுல இருந்து கடுங்கோவத்துல இறங்கி வந்த நம்ம மியூசிக் மொட்டை அவ சொன்ன மாதிரி நான் பேக்கேஜ கொரியர் பண்ணிட்டேன். ஆனா இப்ப இங்க வந்து உங்க 2 பேரையும் கார்ல ஏத்தி லிஃப்ட் வேற கொடுக்கணுங்க. இதுக்கு மேல என்னால அவ பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு வரன்னு பேசிட்டு அங்க இருந்து சலச்சலம் நடந்து போறாரு. இல்ல மொட்டை நில்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். அதை கேட்காத மியூசிக் மொட்டை அங்க இருந்து ஓட்டத்தை பிடிக்க அப்ப மேல இந்த கரண்ட் வயல் ஷார்ட் சர்க்யூட் ஆகி பிஞ்சு நேரம் அந்த மொட்டை மண்டையிலே விழுந்துருது. ஆளு கரிஞ்சு காணாம போயிடுறாரு. அப்ப மறுபடியும் போன் கால் வருது. சொல்லு பேச்சை கேட்காட்டி நீ இப்படிதான் கரிஞ்சிருவ, ஒழுங்கா கார் எடுத்துட்டு நான் சொல்ற அட்ரஸ்க்கு 11 மணிக்குள்ள வந்து சேரணும் ஒரு அட்ரஸ் சொல்லுது. இந்த பக்கம் நம்ம கமாண்டர் காமிக்காங்க. ஈத்தன் ஷாவோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் பார்த்தா அங்க சில ஆர்மி சோல்ஜர்கள் அவன் பொருளெல்லாம் பேக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. யாருல நீங்க இந்த பெட்டிகளை கீழே வைங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பைலர்களையும் வெளியே அனுப்பிவிட்டு இது இப்போ ஒரு கிரைம் சீன், இங்க ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாக்குறதுக்கு உடனே ஃபாரன்சிக் டீமை வர சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மியூசிக் மட்டும் கரிஞ்சு செத்தானே, அது எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. உடனே நம்ம டிடெக்டிவ் காரை தூக்கிட்டு அங்க ஓடி வந்துடுறாரு. அப்போ அங்க வந்த ஃபாரன்சிக் டீம் இறந்து கிடக்கிற அவர் உடம்ப பரிசோதிச்சு பார்த்ததுல அவர் காதுல ஒரு மைக்கு இவ்வளவு கரண்ட் அடிச்சும் கரியாம இருக்கு. இது மிலிட்டரி கிரேடு, கண்டிப்பா இது இவர் எங்கேயும் வாங்கியிருக்க வாய்ப்பு இல்ல, யாரோ ஒருத்தர் இவரை இயக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கமாண்டர் ஈத்தன் ஷாவோட ஹெட் குவார்டர்ஸை தொலாவி பார்த்ததுல அவங்களுக்கு அமெரிக்க டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தின ஒரு சீக்ரெட் ஃபைல் ஒன்று கிடைக்கி. அதுக்குள்ள ஒரு பென் டிரைவ் இருக்கு. அதை எடுத்து லேப்டாப்ல போடவும் பாஸ்வேர்டு கேக்கு. இவங்க ஜெரிஷா அப்படின்னு போட்டு என்டர் அமுக்குறாங்க. தப்பான பாஸ்வேர்டு, அமெரிக்க ராணுவத்துக்கு உடனே நாங்க தகவல் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஷட் டவுன் ஆயிருது. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாசக்கா வெளியே வந்து பார்த்தா அங்க டிஃபென்ஸ் செக்யூரிட்டி போர்சஸ் ஏற்கனவே அங்க வந்துட்டாங்க. நம்ம கமாண்டர் அம்மாவை அலேக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவையும் அந்த அம்மாவையும் காமிக்காங்க. அந்த மியூசிக் மொட்டையோட வேனை எடுத்துக்கிட்டு இவங்க வந்துகிட்டு இருக்க. அப்போ அங்க எஃப்எம் ரேடியோல நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்க ஏர்போர்ஸ் தெரியாதனமா பலுக்கிஸ்தான்ல ஒரு அப்பாவி கிராமத்தை குண்டு போட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலடியா வெளிநாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மேல தற்கொலை படை தாக்குதல் நடத்துறாங்க. இத்தோட 56 அமெரிக்கர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. எங்க பார்த்தாலும் வெடிப்பு இறப்புன்றதுனால இவங்க எஃப்எம் ஆஃப் பண்ணிட்டு சொந்த கதை சோக கதையை பேசிக்கிட்டே போன்ல அந்த பொண்ணு சொன்ன அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. உடனே அந்த போன்ல உள்ள பொண்ணு இங்க இருந்து இறங்கி ரைட் எடுத்து நேரா போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய ட்ரக் ஒன்று நின்றுகிட்டு இருக்கும், அது பக்கத்துல போங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல போய் நிக்காங்க. டக்குன்னு தானாவே பின்னாடி உள்ள கதவுகள் திறக்கு. உள்ள 2 துப்பாக்கியும் ஆளுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பக்கத்து பில்டிங் லிப்டுக்குள்ள இருந்து ஒரு 2 பேர் வருவாங்க. அவங்க கையில உள்ள பெட்டியை நீங்க களவாங்கணும் அப்படிங்க. அரசு இருக்கி உள்ள இதா காரை ஓட்டு தாவுன்னு சொன்னா பரவாயில்ல, களவாங்க சொல்றல அப்படின்னு இவங்க பதறாங்க. ஆனா இவங்களுக்கு வேற வழி இல்ல. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஒளிஞ்சிருக்க கரெக்டா 2 செக்யூரிட்டி கார்டுகள் கையில ஒரு பெட்டியோட வராங்க. அவங்கள துப்பாக்கி முனையில மிரட்டி கையில உள்ள பெட்டியை இவங்க திருடிட்டு அவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் அப்போ இவங்க தப்பிச்சு ஓடுற ரோட்ல உள்ள எல்லா பில்டிங்லயும்
ஃபயர் அலாரம் தானாவே ட்ரிகர் ஆகி எல்லா பில்டிங்குள்ளயும் தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிருது. உடனே பில்டிங்களுக்குள்ள இந்த மக்கள் எல்லாம் வெளியே ஓடி வர அந்த ரோடே கரையான கூட்டமாயிருது. அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து மிக்ஸ் ஆகி இவங்க தப்பிச்சு வேற ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்க சடார்னு முன்னாடி ஒரு பஸ் வந்து நிக்கி. அது ஒரு ஜப்பான் டூரிஸ்ட் பஸ். கதவு ஓப்பனாவே உள்ள உட்காந்து கண்டக்டர் பண்ணி யார்கிட்டயே போன்ல பேசுறா, நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோவையும் அந்த அம்மாவையும் இவங்க பஸ்ல ஏற சொல்றா. இவங்களும் கடகடன்னு பஸ்ல போய் ஏறி உட்காந்துட்டு அவங்க களவாண்ட பெட்டியை பார்க்காங்க. அதுல ஒண்ணு டைமர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அத்தாடி அப்படின்னு அதை பார்த்து மிரண்டு போயிடுறான். இங்க நம்ம கமாண்டரை தூக்கிட்டு போனாங்களே நேரா கொண்டு போய் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பில்டிங்ல உட்கார வச்சிருக்க அங்க வைஸ் பிரசிடென்ட் வராரு. நம்ம கமாண்டரை தனியா கூட்டு போய் நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக கடந்த 20 நாள்ல மட்டும் 200 தீவிரவாத வார்னிங் வந்திருக்கு. அதுவும் அந்த அச்சுறுத்தல் எல்லாமே ஈத்தன் ஷா செத்த அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய சைபர் சிஸ்டம் அமெரிக்கால உள்ள எல்லா நெட்வொர்க்கையும் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. நம்ம எது பேசினாலும் இனிமே ரகசியமா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லிப்டுக்குள்ள போய் 34யும் 35யும் சேர்த்து அமுகுறாரு. கேட்டா அது 36வது ஃப்ளோருக்கு போறதுக்கான ரகசிய பட்டன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த அம்மாக்காரையும் பஸ்ல இருந்து இறங்கி பக்கத்துல உள்ள ஷாப்பிங் மாலுக்குள்ள அந்த பொண்ணு போக சொல்றா. போன்ல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு இவங்களும் அங்க போறாங்க. அங்க போனா பப்ளிக் போன்ல இவங்களுக்கு கால் வருது. நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். இந்த மாதிரி போன் போட்டு இங்க போ அங்க போன்ல இனிமே சொன்னா என்னால கேட்க முடியாது, நான் உன்னை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அந்த ஷாப்பிங் மால்ல உள்ள டாப் ஃப்ளோர்ல உள்ள கார்னர் யூனிட்டுக்கு வர சொல்லுறா அந்த பொண்ணு. இவங்களும் போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரே டிவி மானிட்டர்களா இருக்கு. இங்க யாரையும் காணுமே அப்படின்னு பார்த்தா சடார்னு அவன் முன்னாடி உள்ள ஸ்கிரீன்ல வெல்கம் ஜெரிஷா அப்படின்னு இவன் பேரை சொல்லுது. பார்த்தா அங்க உள்ள எல்லா ஸ்கிரீன்லயும் இவன் வாழ்க்கையில சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலா அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய இன்டர்நெட் ப்ரௌசிங் ஹிஸ்டரி நீ இன்காக்னிட்டோல போட்டாலும் நாங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீ இன்டர்நெட்ல எதை பார்க்க, வெளிய கடைகள்ல என்னத்தை வாங்குற, நீ யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்புற, உனக்கு என்ன மெசேஜ் வருது, இமெயில், போனு, கேமரா, லேப்டாப்னு எல்லாத்தையும் நாங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். உன்னோட மொத்த பர்சனாலிட்டி எங்களுக்கு தெரியும் அப்படிங்க. இவனோடது மட்டும் இல்ல, அவன் கூட இருக்கிற இந்த அம்மாக்காரி டீடைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே வாய் வளர்ந்து நின்னுகிட்டு இருக்க அங்க வைஸ் பிரசிடென்ட் நம்ம கமாண்டரை 36வது ரகசிய ரூமுக்கு கூட்டு போனத அங்க உள்ள போய் பார்த்தா செவுதெல்லாம் வித்தியாசமா ஏதோ பல்பு மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கு. அங்க வந்த சோல்ஜர் ஒருத்தன் வெல்கம் டு ஈகிள் ஐ அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அது பேரு ஆர்யா. அதை ஈகிள் ஐன்னு சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்காவில் உள்ள எல்லா சிசிடிவி கேமரா, போனு, மைக்கு, போன் நெட்வொர்க், இன்டர்நெட்ல கனெக்ட் இருக்கிற எல்லாத்தையும் இதுதான் கண்காணிக்குது. அதை பயன்படுத்தி அமெரிக்க அரசாங்கம் தவறுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க. அந்த இடத்துல பெரிய உருண்டையா ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த கம்ப்யூட்டரோட மூளை, கண்ணு எல்லாம். அப்பதான் அங்க இருக்கிற சோல்ஜர் சொல்றான், ஈத்தன் ஷாவும் இவன மாதிரியே இதே இடத்துல மினிட் மேனா போஸ்டிங்ல இருந்தானாமா. அதாவது ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்னு 3 துறைகள்ல இருந்து ஒவ்வொருத்தர 12 மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு இங்க வச்சிருக்காங்க. ஆர்யா ஏதாவது பெரிய ஆபத்தை முன்னாடியே கண்டுபிடிச்சனா அதை மேலிடத்துக்கு சொல்றதுக்காக இந்த மாதிரி ஒருத்தனை போட்டிருந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் ஈத்தன் ஷா. ஆனா பயவுள்ள அவன் செத்த நாள் அன்னைக்கு 3 நிமிஷம் முன்னாடியே இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருக்கான். இது வழக்கத்துக்கு மாறானது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஸ்கிரீன் மானிட்டர் மூலமா நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கிற ஆர்யா இவனும் இவன் அண்ணனும் சின்ன வயசுல விளையாண்ட வீடியோவெல்லாம் போட்டு காமிச்சு, உங்க அண்ணனோட சாவு அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது, நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக தான் உன்னை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு இன்னும் 14 நிமிஷம் தான் இருக்கு, ட்ரெஸ் சைஸை மாத்திட்டு நான் சொல்ற பஸ் ஸ்டாப்புக்கு ஒழுங்கா போய் சேரு அப்படின்னு சொல்ல அவன் அண்ணன் வீடியோவெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ எமோஷனல் ஆயிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படியே அவன் பெட்டி எடுத்துக்கிட்டு புது ட்ரெஸ் வாங்க கிளம்பிடுறான். இங்க டிடெக்டிவ் நம்ம ஹீரோ பெட்டி ஆட்டைய போட்ட இடத்துக்கு விசாரணைக்கு வந்திருக்காரு. வந்து அந்த பெட்டியை கொண்டு வந்த செக்யூரிட்டி கார்டுகள்ட்ட அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்காரு. ஆனா அவங்களுக்கு தெரியல. ஐயா பெட்டிக்குள்ள என்ன வச்சிருந்தாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், அதை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கறதா எங்க வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே நம்ம ஆளுங்க பயன்படுத்தின துப்பாக்கி எடுத்து அதை அவங்க எப்படி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு நுணுக்கமான கேள்விகளை கேட்டு அவங்க துப்பாக்கிகளை கையாள தெரியாத சாமானியர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தன் ஓடி வந்து, சார் இங்க உள்ள வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்ல வரான். தெரியும் அதெல்லாம் காணாம போயிட்டு அப்படிதானே அப்படின்னு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே தெருவில் உள்ள ஒவ்வொரு சிசிடிவி கேமராவையே நோட் பண்ணிட்டு போனவர் எதிர் தெரு முக்கில் இருக்கிற ஒரு கடையில சிசிடிவி இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த கடைக்கு போய் உன்னுடைய சிசிடிவி கேமரா நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, அது எங்க டெக்கு கேசட்ல தான் ஸ்டோர் ஆகும், பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல சூப்பர், இன்னைக்கு ரெக்கார்டான எல்லா டேப்பையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறாரு. கொண்டு வந்த அந்த டெக்கு டேப் எல்லாம் போட்டு பாக்காரு. அதுல நம்ம ஹீரோவும் அந்த அம்மா அக்காரியும் மாட்டிக்கிறாங்க. அவங்க போன பஸ்ஸோட பேரு மசாக்கா அப்படின்னு ஜப்பானீஸ் பஸ்ங்கிறதையும் பாத்துறாங்க. அந்த பஸ் எங்க போகுதுன்னு இவங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அது நேரா ஏர்போர்ட்டுக்கு போய் நிக்கி. அங்கிருந்து நம்ம ஆளுங்க இறங்கி கடன்னு ஏர்போர்ட்டுக்குள்ள போவ அப்ப திடீர்னு அங்க வந்து ஒரு மொட்டை ஆசாமி இவங்க 2 பேர் கையிலயும் ஒவ்வொரு என்வலப்பை கொடுத்துட்டு போறாரு. அதுக்குள்ள கிரெடிட் கார்டும் பாஸ்போர்ட்டும் இருக்கு. இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி 2 பேரும் டிக்கெட் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு அவங்க போக வேண்டிய இடமும் உள்ள எழுதிருக்கு. டிக்கெட் எடுத்துக்கிட்டு இவங்க செக்யூரிட்டி லைன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம டிடெக்டிவ் அங்க வந்துடுறாரு. அவர் ஆள் போட்டு ஏர்போர்ட்ல சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்க பார்த்தா நம்ம பயிலுக ஏற்கனவே செக்யூரிட்டி கேட்டை தாண்டி போய் உட்காந்துருக்காங்க. டிடெக்டிவ் பார்த்த உடனே இவங்க 2 பேரும் பதறி அடிச்சு ஓட அவர் பின்னாடியே துரத்திட்டு வராரு. ஓடி அந்த ஏர்கேஜ்ல லக்கேஜ் எல்லாம் அனுப்பி விடுற ஒரு பெல்ட்ல போய் விழுந்துடுறாங்க. நம்ம தலைவரும் அவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதே பெல்ட்ல படுத்துட்டு வந்துட்டு இருக்க ஆர்யா சிஸ்டத்தை ஹேக் பண்ணி நம்ம டிடெக்டிவ் தலைவரை மட்டும் வேற பெல்ட்ல அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருது. நம்ம ஆளுங்க பெல்ட்ல உருண்டு வந்துட்டு இருக்கப்போ எதிரில் ஒரு டிவில கார்கோ பிளேன் 3ஆம் நம்பருக்கு போங்க அப்படின்னு எழுதி இருக்கு. போயிடுவோம் அப்படின்ட்டு இவங்க ஓடி போய் அங்க நின்று இருந்த அந்த 3ஆம் நம்பர்
ஒரு பிளேன்ல ஏறிடுறாங்க. கரெக்டா அவங்க உள்ள ஏறவும் கீன்னு ஒரு சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா இவன் கையில வச்சிருந்த சூட்கேஸ்ல ஓடிட்டு இருந்த டைமர் முடிஞ்சு அந்த சூட்கேஸ் ஓபன் ஆயிட்டு உள்ள பார்த்தா 2 ஊசி இருக்கு. அப்ப இவங்களுக்கு போன் கால் வருது. அதுல ஆரியாவோ இந்த 2 ஊசியும் ஆளுக்கு ஒன்னு எடுத்து உங்க உடம்புல குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுது. என்னன்னு கேட்டா பிளைட் ரொம்ப உயரமா பறக்கிறப்ப ஆக்சிஜன் கம்மியா இருக்குமா, இந்த ஊசியை போட்டுக்கிட்டனா இவங்க உடம்புக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு இந்த பிளைட் பயணத்தை உயிரோட நீங்க கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லுது. உள்ள ஏற சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சடச்சடன்னு எடுத்து குத்திடுறான். இங்க அந்த ஆரியா கம்ப்யூட்டர் இருக்கிற ரூம்லயோ நம்ம கமாண்டர் சோல்ஜர் இருக்காங்க. அப்ப அந்த சோல்ஜர் ஈத்தன் ஷா இறந்த அன்னைக்கு இங்க உள்ள செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் காமி அப்படின்னு சொல்லவும் அது ஒரு வீடியோவை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கு. நம்ம ஹீரோவோட அண்ணன் ஈத்தன் ஷா அங்க இருந்து கிளம்புறப்போ போன்ல பிளாஷ் லைட்டை ஒரு பேட்டர்ன்ல அடிச்சுக்கிட்டே போறத பாக்குறாங்க. இல்ல இதை பார்த்தா உனக்கு என்னன்னு தெரியலையா, இதுதான் மோர்ஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்கிட்ட சொல்லவும் அவன் உடனே ஒரு நோட்டு டைரி எடுத்து மோர்ஸ் கோட்ல அவன் என்ன சொல்றான் அப்படிங்கறத எழுத ஆரம்பிக்கான். அவன் எழுதிட்டு இருக்கும் போதே இந்த வீடியோ அனலைஸ் ரீசனுக்காக இப்போ ஷட் டவுன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி அந்த வீடியோவே டெலீட் பண்ணிடுறான். அப்பதான் நம்ம கமாண்டருக்கு இந்த ஆரியா மேலேயே சந்தேகம் வருது. பக்கத்துல இருந்த மொட்டைன்ட்ட இல்ல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் போல இந்த பில்டிங்ல இருக்கிற ஆரியா பார்க்க முடியாத இடத்துக்கு 2 பேரும் போறாங்க. நம்ம ஈத்தன் ஷா மோர்ஸ் கோட்ல என்ன காமிச்சிருந்தான்னு பார்த்தனா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். உடனே ஆரியா பார்க்க முடியாத அந்த ரூம்ல இருக்கிற ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பின்னாடி போய் பார்க்காங்க. அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கு, ஈத்தன் செல்போனோட மெமரி கார்டு. அதை இவங்க போன்ல போட்டு அதுல உள்ள வீடியோ பிளே பண்ணி பார்க்காங்க. அதுல ஈத்தன் ஆரியாட்ட பேசுற ஒரு காட்சி அமைப்பு இருக்கு. ஆரியா நீ தன்னிச்சையா செயல்பட முடியாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு அவன் ஆரியா கூட வாக்குவாதம் பண்ற வீடியோ அது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த அம்மா கரையும் காமிக்காங்க. 2 பேரும் அந்த கார்கோ பிளைட் வேற ஊர்ல இறங்கி அந்த பெட்டிகள்லாம் யாரோ கீழே இறக்கி வச்சிட்டாங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தனா அந்த ஆரியா கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கிற அமெரிக்க அரசாங்கத்துடைய பென்டகன் பில்டிங் குள்ள தான் இருக்காங்க. அதே நேரத்துல இங்க உண்மையை கண்டுபிடிச்ச கமாண்டர் உடனே டிடெக்டிவ்க்கு போன் போட்டு டீடைல சொல்ல ஆரம்பிக்கவுமே அதை சிசிடிவி மூலமா பார்த்துட்டு இருந்த ஆரியா இவ போன் நெட்வொர்க்கை ஜாம் பண்ணி விட்டுருது. நம்ம கமாண்டரும் அந்த சோல்ஜரும் வைஸ் பிரசிடென்ட் தனியா ஒரு ரூமுக்குள்ள கூப்பிட்டு அவர் கூட டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி செல்போன் எல்லாம் வெளியே விட்டு போயிடுறாங்க. உள்ள இந்த எலக்ட்ரானிக் சாமானையும் ஆஃப் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்போ சிசிடிவி மூலமா பாக்குற ஆரியா வீடியோ வச்சு அவங்க பேசுறதை கணிக்க முடியுமா அப்படின்னு பாக்குது. ஆனா இன்சபிஷியன்ட் டேட்டான்னு வந்துருது. ஆனா அவங்க பேசுறதை எப்படியாவது ஒட்டி கேட்கணும்னு வெவ்வேறு மெத்தட ட்ரை பண்ணி கடைசியா வைப்ரேஷன் மூலமா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கலான்னு வைஸ் பிரசிடென்ட் கையில வச்சிருந்த காப்பி டம்ளரை ஃபோக்கஸ் பண்ணி அதில் உள்ள வைப்ரேஷனை வச்சு இது ஒட்டி கேக்கு. அங்க நம்ம கமாண்டர் ஈத்தன் ஷாவோட மெமரி கார்டை மொபைல்ல போட்டு அந்த வீடியோவை வைஸ் பிரசிடென்ட்டுக்கு காமிக்காங்க. அதுல படம் ஸ்டார்டிங்ல ஒரு தீவிரவாத குரூப்பா அடிச்சு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அப்பாவி மக்களை சுட்டு கொண்டாங்களே அதை பத்தி ஆரியா பேசுது. நான் இன்சபிஷியன்ட் டேட்டா அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியும் அவங்க மேற்கொண்டு போய் அட்டாக் பண்ணி ஏகப்பட்ட இன்னசென்ட் பீப்புளை கொண்டுட்டாங்க. அதுக்கு பதிலடியா தீவிரவாதிகள் நம்ம அமெரிக்க தூதரங்களை தாக்கி கிட்டத்தட்ட 60 பேர் உயிரிழந்துட்டாங்க. தாக்குதல் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த அந்த மொத்த போர்டு மெம்பர்ஸையும் தூக்கணும், அதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு அதுவே ஒரு முடிவெடுத்து சொல்லியிருக்கு. அதை ஈத்தன் ஷா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப நீயும் நாட்டுக்கு எதிரி தான் சொல்லிட்டு அவனை போட்டதில்ட்டு. இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்த உடனே வைஸ் பிரசிடென்ட் நெத்தி எல்லாம் வேர்த்தருது. இங்க நம்ம ஹீரோவும் அந்த அம்மா கரியும் லிஃப்ட் ஏறி பென்டகன் பில்டிங் குள்ள வந்துடுறாங்க. அப்போ அந்த பில்டிங் குள்ள வந்த நம்ம டிடெக்டிவ் அங்குள்ள செக்யூரிட்டிட்ட என்ன உங்களோட 36வது ஃப்ளோருக்கு கூட்டு போங்க அப்படிங்காரு. எங்க பில்டிங்ல 36வது ஃப்ளோரே கிடையாதுன்னு செக்யூரிட்டி சொல்ல இருக்குன்னு எனக்கு தெரியும் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இந்த பக்கம் ஆரியாவோட ரூம்லயோ ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆயிட்டு ரிப்பேர் ஆயிட்டு வார்னிங் வர அங்க உட்கார்ந்து இந்த டியூட்டி ஆபீசர் போயிட்டு என்னன்னு செக் பண்ண போறான். அப்ப அங்க உள்ள ஒரு இயந்திர கையால அவனை அடிச்சு மலத்திருந்த ஆரியா. பிறகு அங்க உள்ள பின் கதவு திறக்கவும் நம்ம ஹீரோவும் அம்மா கரியும் அங்க நிக்காங்க. அதே நேரம் இவங்க கீழே வைஸ் பிரசிடென்ட் கூட பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம சோல்ஜர் சொல்லி அவங்களுக்கு தெரியுது ஆரியால ஆபரேஷன் கில்லட்டின்னு ஒன்னு இருக்கான். ஒருவேளை தீவிரவாத தாக்குதலால கவர்மெண்ட் தகர்க்கப்பட்டா நாட்டை எப்படி வழி நடத்தணும்னு தன்னிச்சையா செயல்படுற ஒரு ஆபரேஷன். ஆனா இறந்து போன நம்ம ஈத்தன் ஷா அவன் சாவறதுக்கு முன்னாடி அந்த ஆபரேஷன் கில்லட்டினை யூஸ் பண்ண முடியாதபடி ஆரியாவை லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அவனோட கையில இருந்தா மட்டும்தான் அதை திரும்ப அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க ஹீரோவோட பயோமெட்ரிக்கை ஸ்கேன் பண்ணி இவனோட அண்ணன் ஈத்தன் ஷானு சிஸ்டம் கன்ஃபார்ம் ஆயிருது. அவன் லாக் பண்ணி வச்சுட்டு போனது இப்போ அன்லாக் ஆயிருது. கீழே நம்ம ஆளுகளோ உடனே எமர்ஜென்சி ஷட் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வராங்க. கரெக்டா நம்ம வைஸ் பிரசிடென்ட் வெளியே வர்றதுக்கு முன்னாடி கதவு பூட்டிடுது. அவரு அந்த ரூமுக்குள்ள லாக் ஆயிட்டாரு. இவங்க 2 பேரும் அதை ஷட் டவுன் பண்ணலாம்னு போறாங்க. அதுக்குள்ளேயும் லைட்டுகளை வெடிக்க வச்சு நெருப்புகளை உருவாக்கி ஆரியா இவங்களுக்கு ஏகப்பட்ட சேட்டைகளை கொடுக்குது. மேல நம்ம ஈத்தன் ஷாவை ஒரு சென்டென்ஸை வாசிக்க சொல்லி அவன் சொல்லவுமே வாய்ஸ் அனலைஸ் பண்ணி ஆபரேஷன் கில்லட்டினையும் தானாவே ஆக்டிவேட் பண்ணிக்கிடுது. சடன்னு ஸ்கிரீன்ல ஒரு 12 பேர் வருது. அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான ஆள் எல்லாமே அந்த லிஸ்ட்ல இருக்காங்க, இன்க்ளூடிங் பிரசிடென்ட். இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறது ஆபரேட்டிங் கில்லட்டின் அது ஆக்டிவேட் ஆயிட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோ விளவளத்து போயிடுறான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு புரிஞ்சு அதை திரும்ப லாக் பண்ணலான்னு போறான். சட்டுன்னு அவன் பெடதில துப்பாக்கிய வைக்க அம்மா காரி என்ன சிஸ்டர் இது அப்படின்னு கேட்டனா நான் உன கொல்லலன்னா சிவகாமி கம்ப்யூட்டர் என் பையனை கொன்றும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கவலைப்படாத என்ன கொன்னுட்டு உன் பையனை போய் காப்பாத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இவளால சுட முடியல. துப்பாக்கியை வந்து கொடுத்து அங்கிருந்து ஓடி போயிடுறா. கரெக்டா அந்த நேரத்துல டிடெக்டிவ் ஆர்மி ஆட்களை கூப்பிட்டு வந்துற நம்ம ஹீரோ கையில துப்பாக்கியோட இருக்க அவனை மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம அம்மாக்காரி அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்துடுறா. அவ வெளியே வருமே இவளுக்காக காத்துட்டு இருந்த ஒரு ஆளு அவளை கார்ல ஏத்தி அங்கிருந்து தப்பிச்சு கூட்டு போறாரு. அதே நேரத்துல உள்ள டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் ஓடி வந்து 16 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான
ஃபெசிலிட்டில இருந்து ஹெக்ஸா கிறிஸ்டல்னு சொல்லப்படுற ஒரு வெடிப்பொருள் காணாம போயிட்டு அது சின்னதா மோதிர அளவு தான் இருக்கும். ஆனா அதை வெடிச்சா ஒரு ஃபுட்பால் ஃபீல்டே காலி ஆயிரும் அப்படின்னு சொல்ல அட இளவெடுத்தவன தவறான நேரத்துல சரியான நியூஸை எப்படில சொல்ற, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போறாரு. இதை பத்தி தெரிஞ்ச ஆளை வச்சு தான் இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள லாக் பண்ணி வச்சிருந்த நம்ம ஹீரோவை காப்பாத்தி கார்ல ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்கும் போது ரோட்ல உள்ள சிசிடிவி கேமரா வச்சு நம்ம ஹீரோ ஃபேஸை ஸ்கேன் பண்ணி அவங்க போற இடத்தை கண்டுபிடிச்சு உடனே தானியங்கி மிலிட்டரி ஃபிளைட் ஒண்ணு அதை ஆக்டிவேட் பண்ணி இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக அனுப்பி விடுது. இவங்க கார்ல போயிட்டு இருக்க இவங்களை போடுறதுக்காக அந்த தானியங்கி ட்ரோனு ஊருக்குள்ளேயே பூந்துருது. அதே நேரத்துல நம்ம அம்மாக்காரிய காப்பாத்தி கூட்டு போனாலே ஒரு ஹோட்டல்ல போய் அவ ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு அங்க நடக்க போல பிரசிடென்ட் அட்டெண்ட் பண்ற ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு இவளுக்கு விசிட்டர் கார்டு அடிச்சு கொடுக்காரு. எனக்கும் ஒரு பொண்ணு போன் பண்ணி இதெல்லாம் பண்ண சொல்றா, தயவு செஞ்சு இதை பண்ணு இல்லனா என் குடும்பம் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இவ விசிட்டர் கார்டை போட்டு அங்க போக தயாராகிறா. இங்க டிடெக்டிவும் ஹீரோவும் கார்ல தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க அடுத்த செகண்ட் டம்னு அங்க வந்து ஒரு மிசைல் அடிச்சு இவங்க கார் தலகுப்புற விழுது. உடனே வெளியே வந்து அவங்க பின்னாடி நின்று இன்னொரு காரை ஹைஜாக் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு ஓடி போவ மறுபடியும் அந்த ட்ரோன் பின்னாடி அவங்கள துரத்துது. இவங்களை கொல்றங்கிற பேர்ல அது மிசைல் விட்டு அடிக்க இவன் வளைச்சு ஓட்டிடுறான். வழியில வந்து 2-3 லாரி கவுந்து அந்த இடமே கலவரமாயிடுது. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க காரம் அடிபட்டு செயலிழந்து போயிட உள்ள இருந்து 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. நம்ம டிடெக்டிவ்க்கு பயங்கரமா அடிபட்டுருது. அவர் உடனே தன்னுடைய துப்பாக்கி நம்ம ஹீரோட்ட கொடுத்து உடனே கேபிட்டல் பில்டிங் போய் அங்க உள்ள டிஜிபி போட்டஸ் 111 சொல்லு, அப்படின்னா அது பிரசிடென்ட்டுக்கு ஆபத்து அர்த்தம், உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிவிட இவரு அங்க உள்ள ஒரு கார் எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்த ட்ரோன் மேல நேரா போய் மோதில அந்த ட்ரோன் வெடிச்சு சதறி நம்ம டிடெக்டிவும் பீஸ் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு வேகமா அந்த கேபிட்டல் பில்டிங் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இங்க விசிட்டர் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடியான நம்ம அம்மா காரிக்கு கழுத்துல போட்டுக்கிட ஒரு வைர நெக்லஸையும் கொடுக்காங்க. அதையும் போட்டுக்கிட்டு கிளம்புதா. ஆனா அந்த வைர நெக்லஸ்ல உள்ளது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதை போட்டுக்கிட்டு அவ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயில ஸ்கூல் குழந்தைகளும் அவங்கவுங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங் குள்ள வராங்க. இந்த பக்கம் நம்ம கமாண்டர் சோல்ஜரும் ஏரியாவோட கண்ட்ரோல் ரூம்குள்ள போய் அந்த மெமரி பிளாக் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வெளியே உருவி போடுறாங்க. இதை எடுத்தா சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்படின்னு அவங்க பண்றாங்க. ஆனாலும் அது தேவையான டேட்டாவெல்லாம் ஏற்கனவே வேற சர்வர்ல ஸ்டோர் பண்ணிட்டு போல இருக்க. அப்பதான் அதோட மூளை மாதிரி ஒரு உருண்டை மிதந்துகிட்டு இருக்க. அதை பார்த்த சோல்ஜர் இது அவளோட மூளை மாதிரி தான், இதுக்குள்ள உள்ள லிக்விட் நைட்ரஜனை நம்ம வெளியே கொட்டிட்டோம்னா அந்த மூளை செயல்படாது அப்படிங்க. உடனே அவன் போய் அந்த லிக்விட் நைட்ரஜனை ட்ரெயின் பண்ண பார்க்கான். அப்போ அங்க உள்ள இயந்திர கையை வச்சு அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருது. தடுக்க வந்த கமாண்டரையும் தள்ளி விட்டுருது. இங்க நம்ம ஹீரோவோ கேபிட்டல் பில்டிங் குள்ள போன உடனே அங்க நின்று செக்யூரிட்டி போலீஸ் கார்டுகளை இவனை உள்ள விட மாட்டாங்க. யோ போட்டஸ் 111 பிரசிடென்ட்டுக்கு ஆபத்து அப்படிங்க. அதை அவங்க கண்டுக்காம இவன் வளர்றான்னு நினைச்சுக்கிறாங்க. உடனே அவங்கள அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ ஒரு போலீஸ்கார உடையவே எடுத்து போட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு ஓடி போறான். அங்கேயோ பிரசிடென்ட் எல்லாம் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காப்ல. ஸ்பீச் கொடுத்து முடிஞ்ச உடனே அங்க உள்ள குழந்தைகள் மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்க அவன் ஒரு பர்டிகுலர் நோட்டை வாசிச்சுட்டனா அந்த இடமே காலி ஆயிரும். ஆனா கரெக்டான நேரத்துல உள்ள ஓடி வந்த நம்ம ஹீரோ சட்டுன்னு துப்பாக்கி வச்சு மேல பார்த்து சுடவும் எல்லாரும் பதறிடுறாங்க. அங்க வாசிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்களும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கீழே போட்டு ஓடிடுறாங்க. அப்ப போலீஸ் சட்டுன்னு நம்ம ஹீரோவை கீழே சுட்டு மலத்திடுறாங்க. அதே நேரத்தில் அந்த பக்கம் கமாண்டர் கீழே இந்த ஒரு இரும்பு கம்பி எடுத்து கொண்டாந்து ஆரியாவோட மூளை மாதிரி இருக்கிற அந்த உருண்டைக்குள்ள ஒரு குத்து அது ஷார்ட் சர்க்கிட் ஆகி வெடிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த செய்தி அமெரிக்க நாட்டிலே ஹெட்லைன்ஸ் ஆயிடுது. கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் ஈகிள் ஐனால நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது அப்படிங்கறத உணர்ந்து ஆரியாவே டீகமிஷன் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட்டோட உயிரை காப்பாத்தின நம்ம ஹீரோவுக்கு அவார்டு கொடுத்து அவனை கௌரவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூடவே சுத்தினாலே செவ்வாழை அந்த அம்மா காரியை இவனோட லவர் ஆக்கிடுறான். அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.